பிரெக்னன்சி டைம்ல டாக்டர் உங்களுக்கு பிபி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்ன உங்களுக்குள்ள எவ்வளோ கேள்வி. எனக்கு ஏதாவது ஆயிடுமா, என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா, இது எப்படி எனக்கு வந்தது, டெலிவரி டைம்ல இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல லைஃப் லாங் இப்போ எனக்கு வந்த பிளட் ப்ரெஷர் எப்பவுமே இருக்க போகுதா, அதாவது ஃபியூச்சர்லயும் நான் ஒரு ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட், நான் ஒரு பிபி பேஷண்டா டேக் பண்ணப்படுவேனா அப்படின்னு இந்த கேள்விகள் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல உங்களோட இந்த எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கொடுக்கப்படும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோல நான் அம்மு ஃப்ரம் மெட் ஸ்கூல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா உங்ககிட்ட பேச போறது இல்ல. உங்க வீட்ல உங்களோட அக்காவா, இல்ல தங்கச்சியா, உங்களோட நெய்பர், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்படி ஒரு பர்சனா தான் என்ன நீங்க பாப்பீங்க. மூவிங் ஆன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்ஷன், PIH அப்படின்னா என்ன? பிரெக்னன்சி டைமுக்கு முன்னாடி பிபி இல்லாம பிரெக்னன்சி டைம்ல 20 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களோட பிபி 140/90க்கு மேல இருந்தா then it is called pregnancy induced hypertension. ஆனா இது கோவனால, ஸ்ட்ரெஸ்னால, இல்ல என்னோட ஃபேமிலியில பிபி இருக்க ஹிஸ்டரி இருக்கு அதனால எனக்கு வந்திருக்குமோ அப்படின்ற இந்த டவுட் எல்லாம் கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தட். இது பிரெக்னன்சினால உண்டான ஒரு ஹைப்பர்டென்சிவ் ஸ்டேட். நம்ம எப்பவுமே ஒரு கண்டிஷன் எடுத்து பேசுறப்போ அதோட ரூட் காஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்ஷன்ல ரூட் காஸ் ஓட ஆன்சர் பிளசண்டாக்குள்ள இருக்கு. நார்மல் பிரெக்னன்சில என்ன நடக்கும்? பிளசண்டா அம்மாவோட பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் வைடா சாஃப்டா ஆக்கி அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு பிளட் போறதுக்கும் ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸ் போறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா பிஹெச்ல என்ன நடக்குது, அதாவது பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்ஷன், பிளசண்டா கரெக்டா டெவலப் ஆகாது. அதுதான் ஸ்டெப் 1. ஸோ அதனால உங்க பிளட் வெசல்ஸ் எல்லாம் சாஃப்ட் அண்ட் வைடா இல்லாம டைட் நேரோவா இருக்கும். ஸோ என்ன ஆகும்? டைட் அண்ட் நேரோவா இருக்கிற அந்த பிளட் வெசல்ல பிளட்ஸ் போகணும்னா ஹை ப்ரெஷர் தேவைப்படும். அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறப்போ தான் யூ கால் இட் ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர்டென்ஷன். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இது அம்மாவோட ப்ராப்ளம் கிடையாது, டயட்டோட ப்ராப்ளம் கிடையாது, ஸ்ட்ரெஸ் மட்டும் காரணம் கிடையாது. இது அந்த பிளசண்டாவோட காரணம். ட்ரோஃபோபிளாஸ்ட் அப்படின்ற அந்த செல்லோட ஆர்கிடெக்சரல் ப்ராப்ளம். நெக்ஸ்ட், இப்போ இந்த பிபி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பாடிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். நம்பர் 1, பிளட் ப்ரெஷர் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? பிளட் வெசல்ஸ் எல்லாம் இப்படி இல்லாம இப்படி ஆயிடுச்சு, அதனால இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா நிறைய ப்ரெஷர் வச்சு நம்ம தள்ள வேண்டியதா இருக்கு பிளட், கரெக்டா? நம்பர் 2, உங்க கிட்னி அஃபெக்ட் ஆகும். உங்க கிட்னி அஃபெக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்? புரோட்டீன் லாஸ் ஆகும். புரோட்டீன் லாஸ்னா உங்க யூரின்ல புரோட்டீன் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? நீங்க உங்களோட கை, உங்களோட முகம், உங்களோட கால் எல்லாமே வீக்கமாகும். நெக்ஸ்ட், ப்ரெஷர் பிரெயினுக்கு போகும். பிரெயினுக்கு போகிறப்ப என்ன ஆகும்? சிவியரா ஹெட்டேக் வரும், ரொம்ப தலைவலிக்கும். சம்டைம்ஸ் ஃபிட்ஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எல்லா கண்டிஷன்லயும் வரும்னு சொல்லல, யூ ஹேவ் சான்ஸ். நம்மளோட கிட்னி, பிரெயின், பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது, பிளசண்டாவையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ என்ன ஆகும்? குழந்தைக்கு கம்மியா பிளட் போகும், அதனால ப்ரீடேர்ம் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்கு. விச் மீன்ஸ் உங்க டெலிவரி டேட்க்கு ரொம்ப முன்னாடி குழந்தை டெலிவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் growth ரெஸ்ட்ரிக்ஷன், குழந்தையோட பர்த் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் PIH, பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்ஷனோட டாமினோ எஃபெக்ட். PIH நாம 3 டைப்ஸா பிரிக்கலாம். அந்த என்னென்னு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைப், ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன். இதுல உங்களோட பிபி அதிகமா இருக்கும், ஆனா உங்களோட யூரின்ல புரோட்டீன் லாஸ் ஆகாது. இட்ஸ் அ மைல்டர் ஃபார்ம். டைப் 2, ப்ரீ எக்லாம்சியா. இங்க உங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், உங்களோட யூரின்ல புரோட்டீன் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், ஃபேஷியல் பஃபினஸ், காலையில எந்திரிக்கிறப்போ மூஞ்சி எல்லாம் வீங்கி இருக்கும், உங்க கை கால் எல்லாம் வீங்கி இருக்கும், விரல்கள் வீங்கி இருக்கும், and severe headache. So this is a very dangerous type. And type 3, eclampsia. Fits varum, it's an emergency condition, you have to be admitted. In the last 2 type, eclampsia-vum pre-eclampsia-vum
நார்மல் செக்கப்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிஸ் ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், என் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? இந்த கேள்வி எல்லா அம்மாக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேள்வி, அவங்கள ரொம்ப பயமுறுத்துற ஒரு கேள்வி. உண்மையா சொல்லணும்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ராப்பர் செக்கப்ஸ் இருந்தா your baby is completely safe. ஆனா சப்போஸ் இந்த பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்சிவ் ஸ்டேட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணலீன்னா உங்க பேபிக்கு என்னெல்லாம் நடக்கலாம்னா ப்ரீடம் டெலிவரி ஆகலாம், பர்த் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கலாம், which is low birth weight. நெக்ஸ்ட் growth retardation, உங்க குழந்தையோட வளர்ச்சி கம்மியா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ப்ரிவென்டபிள் தான். உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின், இதோட கியூர் என்ன? பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்ஷனுக்கு ஒரே கியூர் டெலிவரி தான். ஆனா டெலிவரி வரைக்கும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா பிபி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, விச் இஸ் சேஃப் ஃபார் பிரெக்னன்சி. அப்புறம் உங்களோட யூரின் புரோட்டீன் செக் பண்ணுவாங்க, உங்களோட பிளட் ப்ரெஷர் ரெகுலரா மானிட்டர் பண்ணுவாங்க, உங்க பேபிக்கு டாப்லர் பண்ணுவாங்க, உங்க பேபியோட growth கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. தே வில் டெஃபினெட்லி ப்ரொடெக்ட் யூ. டாக்டர் சைட்ல இவ்ளோ பண்ணிட்டாங்க. அம்மாவா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட்ஸ் எடுக்கணும். அதாவது நிறைய சால்ட் இருக்க ஃபுட்டை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்க டாக்டர் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசின்ஸை கண்டிப்பா எடுக்கணும். நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், லெஃப்ட் சைட்ல படுத்து தூங்கணும். இது எல்லாம் நீங்க கரெக்டா செய்யணும். இப்போ நான் சில மித்ஸை பிரேக் பண்றேன். மித்ஸ்னா இதெல்லாம் இதுதான் அப்படின்னு சில பேர் உங்ககிட்ட சொல்லி சில விஷயத்த நம்ப வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம். நம்பர் 1, உங்களுக்கு இந்த மாதிரி பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்ஷன், பிரெக்னன்சி டைம்ல பிளட் பிரஷர் அதிகமானா நார்மல் டெலிவரி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தப்பு, கிடையவே கிடையாது. நார்மல் டெலிவரி இஸ் பாசிபிள். நம்பர் 2, ஓ பிரெக்னன்சி டைம்ல வந்துருச்சா, இனிமேல் லைஃப் ஃபுல்லா நீ பிபி பேஷண்ட் தான். டெஃபினெட்லி நாட். லைஃப் ஃபுல்லா நீங்க பிபி பேஷண்ட் கிடையாது. அப்புறம் பிபி ஸ்ட்ரெஸ்னால மட்டும்தான் உனக்கு வருது. டெஃபினெட்லி நாட். நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, பிளசண்டானால தான் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்திருக்கு. அண்ட் தி லாஸ்ட் ஒன், பிபி மெடிசன் எடுக்கிறியா, ஐயோ பேபிக்கெல்லாம் ரொம்ப கெடுதலப்பா. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன் கண்டிப்பா சேஃப், 100% சேஃப். நீங்க ஆனா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிசன் மட்டும்தான் எடுக்கணும். ஃபைனலி, பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் பயப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பா கிடையாது. அதே நேரத்துல இக்னோர் பண்ண வேண்டிய விஷயமும் கண்டிப்பா கிடையாது. வித் அவேர்னஸ் அண்ட் ரெகுலர் செக்அப், சேஃப் மதர் ஹெல்தி பேபி. ஸோ தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நிறைய சிம்பிளிஃபைட் வீடியோஸ், இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஏன் மாத்திரை கொடுக்குறாங்க, இது எதுவுமே தெரியல அண்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அம்மு இஸ் ஹியர். ஸோ யூ நோ வேர் டு ஃபைண்ட் மீ. திஸ் இஸ் அம்மு ஃப்ரம் மெட் ஸ்கூல். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், காமெண்ட். உங்களுக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோ காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் வீடியோ பண்றேன். லவ் யூ, டேக் கேர். This is Ammo from Med School, signing off.